ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது லவ் மேரேஜ் படத்தின் திரை விமர்சனம். லவ் மேரேஜ் படத்தில் விக்ரம் பிரபு, சுஷ்மிதா பட், மீனாட்சி தினேஷ், சத்யராஜ், ரமேஷ் திலக், கஜராஜ், அருள்ராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மதன் கிறிஸ்டோஃபர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஷீன் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் சண்முக பிரியன். ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால் சண்முக பிரியன் என்று ஒரு இயக்குனர் இருந்தார். அவர் அல்ல, இவர் புதியவர் சண்முக பிரியன். கதைப்படி விக்ரம் பிரபுவுக்கு 32 வயசாகுது. கல்யாணமே ஆகலை. ஊரில் வியாபாரம் பண்ணுறாரு. வியாபாரம் பண்ணுகிறவர்களுக்கு இப்போது யாரும் பெண் கொடுக்க தயாராக இல்லை. ஐடியில் வேலை செய்யணும். திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆஃபீஸ் போகிற கடமை. சாட்டர்டே சண்டே, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நன்றாக ஜாலியாக இருப்பாங்க தம்பதிகள். இப்படிப்பட்ட கணவனைத்தான் இப்போது பெண்கள் விரும்புகிறார்கள். எனவே இவ யாருமே பெண் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னால் வேறு ஒரு ஜாதியில் சேர்ந்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார் அவங்க அப்பா கஜராஜ். ஏண்டா உனக்கு நம்ம ஜாதியில் பொண்ணு எடுக்கல, கிடைக்கல, அதனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் இவங்க மதுரைக்காரங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் பொண்ணு பார்க்குறாரு. சுஷ்மிதா பட் கதாநாயகி. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார். வாயை திறந்து பேசவே இல்லை, உம்மனா மூஞ்சியாகவே இருக்கார். இவர் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அருள்தாஸ், அப்புறம் கேமராமேன் ரமேஷ் திலக் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு பஸ்ஸில் பொண்ணு பார்க்க போகிறாங்க. மீனாட்சி தினேஷை ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம ஹீரோ விக்ரம் பிரபுக்கு. அவரும் அப்படியே உம்மனா மூஞ்சியாக அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் போகத்தான் செய்கிறாரு. கல்யாணத்தன்னைக்கு காணாமல் போயிடுறாரு சுஷ்மிதா பட். எப்படி இருக்கும்? ஆனால் அதே சமயத்தில் சுஷ்மிதா பட்டுடைய தங்கச்சி மீனாட்சி இருக்க, அது ரொம்ப துருதுருப்பான பொண்ணு. சூட்டியாக விக்ரம் பிரபு கலாச்சிக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொரோனா வருது. அங்கே அந்த வீட்டிலேயே ஒரு 3 நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் பஸ் ரிப்பேர் ஆகுது. பஸ்ஸு ஒரு நாள் கழித்து தான் சரியாகுது. அப்புறம் திருமணத்தை அங்கேயே நடத்திடலான்னு முடிவு பண்ணும்போது பொண்ணு காணாமல் போயிடுது. அதனால் கோவிச்சிட்டு எல்லோரும் பஸ்ஸில் கிளம்புறாங்க. நடுவழியில் நிறுத்தி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு விக்ரம் பிரபு. அது என்ன? லவ் மேரேஜ். லவ் தனியாகவும் மேரேஜ் தனியாகவும். அதான் கதை. நீங்கள் கதையில் படத்தை போய் பார்த்தா தான் அந்த கதையுடைய சுவாரஸ்யம் உங்களுக்கு புரியும். அவ்வளவு த்ரில் சஸ்பென்ஸ் படத்தில் இருக்குது. நாம் ஒருத்தியை காதலிக்கிறான்னு நினைப்போம். அவள் அதெல்லாம் காதலும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் ஒன்று வேறு ஒருத்தனை காதலிக்கிறேன்னு ஒழிப்பிடுவாள். அப்புறம் என்ன செய்யுது? அப்படி ஒரு கதை. இந்த கதை கொஞ்சம் டிவி நாடகம் மாதிரியே, டிவி சீரியல் மாதிரியே இருந்தாலும் இன்டர்வல் வரைக்கும் சிரித்து புண்ணாயிருது. அதுவும் இந்த அருள்ராஜ் இருக்கார, ஏண்டா பருப்பு சாம்பார் போடுறதுக்காடா எங்களை நிச்சயார்த்தத்தை கூப்பிட்டு வந்தீங்க, கறிச்சோறு எங்கடா அப்படின்னு அலறது. அப்புறம் தாய்மாமன் ஒரு கோழி குஞ்சை காமிச்சிக்கிட்டு, இதான் உங்களுக்கு, ஏண்டா இத்தனை பேருக்கு ஒரு கோழி குஞ்சாடா, நாங்கள்லாம் ஒரு ஆட்டை உரிச்சு அப்படியே திங்கிறவங்கடா அப்படின்னு அருள்தாஸ் சொல்ல, இப்படி எல்லா கல்யாணங்கள்லையும் நடக்கிற சர்வசாதாரணமான விஷயங்களை கூட அருமையாக படத்தில் பூத்திருக்காங்க. ஆனால் இது பல தடவை டிவி சீரியலில் பார்த்துட்டோங்கிறது நம்ம சண்முக பிரியனுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரில. ஏன்னா அவர் டிவி சீரியல் பார்க்கல போல். ஏன்னா அப்படி காமெடி. இன்டர்வல் வரைக்கும் பயங்கர காமெடி. இன்டர்வலுக்கு அப்புறம் அது வரைக்கும் அம்மாஞ்சியாக இருந்த விக்ரம் பிரபு உண்மையிலே நடிகர்களத்தின் பேரன் என்பதை இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு. எனக்கு விக்ரம் பிரபு ஒரு நாளும் நடிக்கிற மாதிரியே தெரியாது. என்னையா இது, அவங்க அப்பா பிரபு எங்கள் அப்பா, அவங்க தாத்தா சிவாஜி கணேசன் கேட்கவே வேண்டாம், பேரன் இப்படி அம்மாஞ்சியாக இருக்காரு. நான் பல படங்களில் விமர்சனத்தை சொல்லியிருக்கேன். நேற்று ப்ரிவியூ பார்த்துட்டு என்கிட்ட விக்ரம் பிரபு என்ன இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார். உண்மையிலே இன்டர்வியூக்கு அப்புறம் விக்ரம் பிரபு அப்படி கேரக்டராகவே மாறிட்டாருங்க. ஒரு குணச்சித்திர வேஷத்தை பிரமாதப்படுத்தியிருக்காரு விக்ரம் பிரபு. இது உண்மையிலேயே நான் அனுபவித்து சொல்கிறேன். ஒரு விக்ரம் பிரபு கேரக்டரில் நான் இருந்தால் எப்படி இருப்பேன், அதை நல்லா பண்ணியிருக்காரு. இயல்பா எவ்வளோ வேதனை இருக்கும். 33 வயசு ஆச்சு எனக்கு, இன்னும் கல்யாணம் ஆகலை. இன்னும் 3 வருஷம் 36 வயசு ஆகிட்டு போகுது. 36 வயசில் எல்லாம் பண்ண முடியாதா அப்படின்ற அந்த வேதனையும் விரக்தியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அந்த மாடுலேஷன் பேசுகிறாரு பாருங்க விக்ரம் பிரபு.
நீண்ட இடைவெளிக்கு பிறகும் இல்லை, இந்த படத்தில் தன்னை மிகச்சிறந்த நடிகர் என்பதை நிரூபித்திருக்கிறார். இனிமேல் எந்த கேரக்டர்னாலும் துணிஞ்சு விக்ரம் பிரபு கொடுக்கலாம், பரிமளிப்பார். இது நிச்சயமாக என்னுடைய உத்தரவாதம். ஏன்னா பட்டை தீட்டப்பட்ட வைரமாக ஜொலிக்கிறார் விக்ரம் பிரபு. இது உங்கள் படத்தை பார்த்தவர் தெரியும். இன்டர்வல் வரைக்கும் காமெடி தூள் பறத்திக்கிட்டே இருக்குது. கமுக்கமாக இருப்பார் விக்ரம் பிரபு. அப்படியே கோவத்தை அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பார். இன்டர்வலுக்கு அப்புறம் இறை தேடும் புலியாக கிளம்பி விட்டார். சீறி பாஞ்சிருக்கார். இடைவேளைக்கு அப்புறம் கொஞ்சம் சோகம், என்ன நடக்க போகுதோ, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, திக்ங்கிற மாதிரி கொண்டு போயிருக்கார் சண்முகப்பிரியன். இதில் என்ன நம்முடைய ஆசை என்னென்னா, இன்டர்வலுக்கு அப்புறையும் அப்படியே கொஞ்சம் காமெடியாக கொண்டு போயிருக்கலாம் ஐயா. நாங்கள்லாம் சிரின்னு சிரிச்சுட்டு போமே. நடிகர் திலகத்துக்கு எப்படி கலாட்டா கல்யாணம் என்ற ஒரு படம் வந்ததோ, அதே மாதிரி விக்ரம் பிரபுக்கும் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் இன்டர்வலுக்கு அப்புறம் கதை வேறு திக்கில் பயணிக்குது. அதுவும் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம்னு நம்ம சொல்லாமல. உண்மையிலே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். ரெட்டை அர்த்தவசனம் கிடையாது, ஆபாச நடனம் கிடையாது. நீட்டாக ஒரு குடும்ப கதையை, ஒரு காதல் கதையை, காதல் திருமணத்தினுடைய எதிர்மறை கதையை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கார் சண்முகப்பிரியன். தயவு செய்து லவ் மேரேஜ் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். இது ஒரு பட்ஜெட் படம் தான். ஆனால் இந்த பட்ஜெட் படத்தை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் இதே மாதிரி கதையம்சம் உள்ள படங்கள் வரும். நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் மட்டும்தான் தமிழ் திரையுலகை காப்பாற்றும். நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் தான் மக்கள் மனதை தொடும். லவ் மேரேஜ் பைல்வான் பார்வையில் 100க்கு 42 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.